இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு கடந்த மாதத்துக்கு சம்பளம் வரல அப்படின்னு பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. போராடினீங்கன்னா பிடிப்பாங்கல்ல. எனக்கிட்ட கேட்கிற அண்ணன்ட்ட கேட்குறீங்க நீங்க. 6800 கோடி பொங்கலுக்கு மக்களுக்கு இனாம் கொடுக்குது, இலவசம் கொடுக்குது. 1000 குடும்ப தலைவிகள் வந்து கேட்கல, எங்க அம்மாவோ எங்க அக்காவோ கேட்கல. ஆனா நீங்க கொடுக்குறீங்க. அது வாக்குக்கு கொடுக்கற காசு தான். ஆண்டுக்கு 12,000 அப்படின்னு நீங்க மாசம் அப்படிதான் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள். நீங்க ஒரு அறிவு சமூகம் எப்படி சிந்திக்கும்னா, எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கோ, மருத்துவ கல்விக்கு அல்லது மருத்துவத்துக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு அர்த்தம். நிறைய நோயாளிகளை வச்சிருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் காவல்துறைக்கு, வழக்கறிஞர்களுக்கு, நீதிபதிகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கோ, அந்த நாடு குற்ற சமூகமா, குற்றவாளிகள் நிறைந்த நாடுன்னு அர்த்தம். எந்த நாட்டில் உழவர் குடிகள், நெசவாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு நாடா இருக்குன்னு அர்த்தம். வேளாண் குடிமக்கள் போற்றப்பட்டால் அங்க பசி இருக்காது. பசி இல்லாத போதுதான் மற்ற சிந்தனை, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் தலைத்து ஓங்கும். அப்ப அது ஒழுக்க சமூகமாக மாறும். நெசவாளன் போற்றப்படும் போது நாகரிகமான சமூகமாக இருக்கும். அப்ப ஆடை இல்லாத உங்களுக்கு தெரியும் என்னன்னு. மானத்தை மானம்ங்கிறதே ஆடையில தான் இருக்கு. அப்படிதான் சொல்றான், மானத்தை மறைச்சு கட்டிக்கிற ஆடைன்னு. அதுக்கப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் எந்த நாட்டில் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவு சமூகமா இருக்கும். நீ IAS ஆகு, IPS ஆகு, நீதிபதியாகு, வழக்கறிஞராகு, என்னவாகும். ஆனா அதெல்லாம் உருவாக்குனவன் யாரு? ஒரு ஆசிரியன். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த வகுப்பறை யாரை நம்பி இருக்கு? ஆசிரியர் பெருமக்களை. சொல்லுங்க. அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸ் மன்னன் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறான். மன்னரே, நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு எதுக்குமே தேவையில்லைங்கிறான். ஏன்னு கேட்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்றான், பிலிப்ஸ் சொல்றான், என்னுடைய மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன், அவனுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதை விட எனக்கு ஒரு செல்வமே இல்லை, தேவையில்லைன்ற அலெக்சாண்டர் சொல்றா, என்னை இந்த உலகத்திற்கு காட்டியது வேணா, இந்த உலகத்துக்கு காட்டியது வேணா, இந்த உலகத்தை காட்டியது வேணா எனக்கு வந்து என் தாய் தந்தை இருக்கலாம், உலகத்துக்கு காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்ங்கிறான் அலெக்சாண்டர். அந்த ஆசிரியர்கள் எங்க இருக்காங்க? நம்மளை பெற்ற தாய் வந்து 10 மாசம் தான் உயிர் கருவறையில சுமக்கிறா. ஆனா 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையில வச்சு சுமக்கிறது ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள். அவர்களை வீதியில் நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம். அவனை வீதியில் நின்று படிப்பு சொல்லி கொடுக்கிறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான். அப்ப படிக்கிற மாணவன் நிலைமை என்ன? இதே மாதிரி டாஸ்மார்க்ல நிக்கிற சரக்கூத்தி கொடுக்கிற தொழிலாளர்கள், அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போறான்னா அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காம இருக்குமா? இத முதல்ல போராடுற ஆசிரியர் பெருமக்கள் புரியணும். இந்த நாடு நாசமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பொறுப்பே இருக்கணும். காலங்காலமா இவர்களுக்கு வாக்கு செலுத்தி கடைசியா வந்து நீங்க பாதையில நின்னுட்டீங்க, வீதியில நின்னுட்டீங்க. இது என்ன கொடுமை பாருங்க. அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான். உயிரை காக்கிற அரசு மருத்துவர்கள் பெருமக்கள் வீதியில் நின்று போறா. தண்டலமற்று சேவை செய்யற செவிலிய பெண்கள் வந்து கொரோனா நேரத்தில எல்லாம் உங்களுக்கு செவிலியர்கள் தேவையா தெரிஞ்சு, இப்ப தேவையில்லாம தெரியுது. எல்லாரையும் வீதியில் நிறுத்திட்டு துப்புரவு பணியாளர்ல இருந்து எல்லாம் வீதியில நிக்கிறான். நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு இன்னும் அந்த ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பணம் இருக்கும்? எப்படி பணம் இருக்கு? என்ன மாதிரியான ஆட்சி? ஒரு பேருந்துல பெண்களுக்கு இலவசம், இந்த கட்சி வந்தா நாங்க வந்தா ஆண்களுக்கு இலவசம். அப்ப என்ன, ஆண் பெண் இருவருக்கும் இலவசம்னா பேருந்து இலவசமா ஓடுது. 1 லட்சம் கோடி கடன் இருக்கு. போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. இதுல அரசு இலவசமா பேருந்த ஓட்டுவேங்குது. அப்ப ஓட்டுநருக்கு காசு யார் கொடுக்கறது? நடத்துனர் காசு யார் கொடுக்கறது? எரிபொருள் செலவு யாரு? எரிபொருள் எந்த காசுல நிரப்புறது? புதிய பேருந்தை எப்படி வாங்குறது? இந்த பேருந்தை எப்படி பராமரிக்கிறது? யாரு காசு? இந்த நாடுகள் கட்டமைக்கிற இந்த மாநில ஒன்றிய அரசுகள், இந்திய அரசு இதெல்லாம் கட்டமைக்கிறது எது? கடன் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியா கட்டமைக்குது. 10 லட்சம் கோடியை தமிழ்நாடு தொடுது, 196 லட்சம் கோடியை இந்தியா தொடுது. கடன்
இப்படி யோசிங்கல, கணக்கில்லாத வரி இருக்குது இங்க. சொத்து வரி, மின்சார வரி, அப்புறம் வருமான வரி, அப்புறம் சாலை வரி, அப்புறம் ரோடு டாக்ஸ், ஒரு கார் வாங்க மோட்டர் பைக்கு எதுக்கான வரி, அது போக சரக்கு மற்றும் சேவை வரி, எல்லாத்துக்கும் வரி. இட்லிக்கு வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, பாலுக்கு வரி, தயிருக்கு வரி, வெண்ணெய்க்கு வரி, எண்ணெய்க்கு வரி, எல்லாருக்கும் வரி. இத்தனை வரி. அது போக இதுக்கு 196 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு? என்ன நிர்வாகம் செஞ்ச? கல்வியை தரப்படுத்திட்டியா? மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா? போக்குவரத்து, சாலை, இல்ல மின் உற்பத்தி பகிர்வு, என்ன இருக்கு? இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற ஆசிரியர் பாதையில் நின்று போராடி இருக்காங்க. இது ஒரு ஆட்சி. இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல். அதுல நாங்க தான் வெல்லுவோம் ஒரு பெருமை. இது வேற, இது கொடுமை. இது 6800 கோடி ஒரு பொங்கல் செலவு செய்து 58 கோடி தான் அவனுக்கு செலவு. வெறும் 58 கோடி. 12,000 கோடி இந்த புதுமை பெண், இந்த தமிழ் மகன், இந்த குடும்ப தலைவிக்கு. இந்த இது ஒரு குடும்ப தலைவியை, ஒரு தாயை, ஒரு தங்கையை, என் அக்காவை மாசம் ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலைமையில நீ நிறுத்தி வச்சிருக்க. கால கொடுமை. முதல்ல அங்க ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல திருந்தணும். எத்தனை காலத்துக்கு இவங்களை நம்பினாங்க? இவங்க போன ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும்போது புதுசா கோரிக்கை இல்லையே தம்பி, இது புதுசு கோரிக்கை இல்லையே. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நான் நிறைவேற்றுவேன் சொன்ன கோரிக்கையை தான் நிறைவேற்றுவேங்கிறாங்க. இப்ப ஏன் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, எங்க வாக்கு போயிரும்னாவது அச்சப்பட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு அழுத்தம், கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க. அதையும் நீங்க கவனிக்கல, அது பொருள்படுத்தல. எப்படி இருக்கு? அதுல எனக்கு ஒன்னும் கருத்து இல்லை. நான் என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோரா நான் பாக்குறேன். அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அவனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குல்ல, அதுல கூப்பிட வேண்டியது என்ன? சரி, அவர் ராமசாமிங்கிறது என்ன பேரு? என்ன பேரு? அப்பாவுக்கு ராமசாமி இருந்ததை எங்க அண்ணன் மாத்தி தொல்காப்பின்னு வச்சுட்டார்ல. இப்ப ஈவேராவுக்கு ராமசாமி, அந்த பேர் என்ன பேரு? அவர் தான் ஆரியத்தை எதிர்த்தாரு. அப்ப ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம். அப்ப அதையும் எதுக்குறது தானே பொருள். அந்த பேரையே மாத்திக்கல. ஒரு பேரையே மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினாருன்னு பேசிட்டு அலையிறிய சொல்லுங்க. அது அவங்களுக்குள்ள இருக்க சண்டை, அவங்க கொள்கை கோட்பாடுகள்ல யார் அதிகமா திருடுறது, யாரு அதிகமா வாக்கு காசு கொடுக்கறது. அவர் 1000 குடும்பத்திலே கொடுத்தா நம்ம 2000 கொடுக்கணும், அவர் பெண்களுக்கு கொடுத்தா நம்ம ஆண்களுக்கும் கொடுக்கணும். இந்த சண்டை எங்களுக்கு அது இல்லை. இவங்களுக்குள்ள எங்களுக்கு போட்டி இல்லை. நாங்க ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள். தமிழ்நாட்டில் என் தாய் நிலத்திலிருந்து எடுத்து வைக்க அரசியல் என் மாநில மக்களுக்கு மட்டும் அல்ல, உலக பொதுமைக்கு. புவி வெப்பமாகுதுங்கிற அரசியலை எடுத்து போறதுங்கிறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறது உலக பொதுமைக்கு. பல ஆண்டுகளா சொல்லி வரேன். கேப்டன் நகர் மாதிரி தென்னாப்பிரிக்கால கேப்டன் நகர்ல நீரற்ற நகரமாயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த பூமி மாறும்னு சொன்ன யாரும் கேட்கல. 200 நாடுகளின் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஐநாவில் ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணா. படிங்க. சூழியல், பொருளியல், அரசியல்னு எங்க ஐயா கி வெங்கட்ராமன் எழுதின நூல் இருக்கு, படிங்க. அதுல 12 ஆண்டுகளுக்குத்தான் பூமியின் வாழ்நாள் இருக்குது. அதுக்குள்ள பூமியை காப்பாத்தலைன்னா நம்ம எல்லாரும் அழிய வேண்டியதான அவன் சொல்லியே 4-5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு நாட்டு தலைவனுக்கு கவலைப்பட்டதா இல்லையே? இன்னைக்கு ஒரு அறிக்கை வருது, அதை பத்தி நீங்க யாரு கவலைப்பட்டீங்க? யார் தலைப்பு அடுத்து விவாதிச்சீங்க? இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டான். ஐயா அப்துல் கலாம் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவர் எப்ப பதிவு பண்ணாரு? 800 கோடி மக்கள்ரா, அதுல 100 கோடி பேருக்கு தாண்டா குடிநீர் இருக்குன்னு சொன்னாரு. நீங்க எச்சரிச்சீங்களா? விழித்துக் கொண்டீர்களா? 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. சரி, அது 20 விழுக்காடா உயர்த்தது எப்படி எவனாவது சிந்திச்சானா? இதை வித்தா நல்லா காசு சம்பாதிக்கணும் நினைச்சானே ஈனப்பைய. இது எவ்வளவு கோர சிந்தனை! தண்ணீர் விற்பனைக்கு வந்த மாதிரி காற்று வராதுன்னு நீ எப்படி நம்புவ? என்ன உறுதியை தருவ?
எங்கேயாவது இங்க தாய்ப்பால் விற்பனைக்கு எழுதி வைப்பானா? ஆனா தண்ணீரை விற்கிறான்ல. உனக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமா? உலக உயிர்களின் தாய்ப்பால். எனக்கும் உனக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் நாய்க்கு நரிக்கு ஈக்கு எறும்புக்கும் ஒரு தாய்ப்பால் இருக்குல்ல, அது எது? அது தண்ணீர் தானே. அதை எப்படி நீ விற்பனை பண்டமாக்குன? உயர்ந்த சந்தை பொருளா எப்படி ஆக்குன? எப்படி ஆக்குன? எப்படி ஆக்குன? காசு இருக்கிறவன் சுத்திகரிப்பு அந்த வச்சு சுத்திகரிச்சு குடிப்பான். எங்க ஆத்தால பண்ண அரணியூர்ல என்ன குடிப்பான்? இது கால கொடுமை. இது எதை பற்றி கவலை இருக்குது? நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு இதை இந்த கட்சி ஆட்சிகள் இது சொல்லுது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. சமஸ்கிருதம் வந்தது எங்க பாட்டன் அதெல்லாம் வெறுக்கிறாருன்னா சமஸ்கிருதத்தை எங்க அண்ணன் வெறுக்கிறாரா? இப்ப வெறுக்கிறாரா? அப்போ வெறுக்கிறேன்னு சொல்றாரா சமஸ்கிருதத்தை? திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லுங்க. அதை ஏற்கிறாருல்ல. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லுனே தெரியல பத்தியில உங்களுக்கு. இத்தனை ஆண்டுகள் அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த கட்சியின் தலைவரை யாரையாவது சொல்லுங்களேன். திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேர் சொல்லுங்களேன். திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்? அது சமஸ்கிருதம் தானே. தலையாற்றி கால்டுவெல்லே சொல்றாரு, நான் மனுஸ்மிருதியில இருந்துதான் அந்த சொல்லையே எடுத்தேன்ட்டு. எனக்கு என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? வரலாறு படிக்கிறது எப்படின்னா, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்ள. என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா? எந்த பெருமையும் தரலையா அவன்? சொல்லுங்க. பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா? அவன் இல்லையா சொல்லுங்க. அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை. குடவோல முறை இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்கு முறையை அன்னைக்கு அவன் நடத்தலையா? அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிழை இருக்கு. யார்கிட்ட பிழை இல்லை? என் முன்னோன் செய்த பிழையை சரி செய்து தானே நாங்க இருக்கோம். சரி, என் பாட்டன் தவறு விட்டான், நான் சரி பண்றேன். அதுக்கு தானே வரலாறு இருக்கு. அந்த தழும்ப தடவை பார்த்து தவறை தீர்த்திக்கிறேன். அதுக்காக போய் அவனை பிழை விட்டா எனக்கு கூட தான் வருத்தம் இருக்கு. எங்க தாத்தாக்கள் மேல, தெய்வ திருமண முத்துராமலிங்கத்தேவர் மேல, என் தாத்தன் காமராஜ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு. பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும் போது எங்க தாத்தங்க 2 பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனா நான் இருந்திருப்பேன். அவர் ஜின்னா கேட்டதோட 1000 காரணம் எனக்கு இருக்குது. என் மொழி வேற, என் கலை வேற, என் இலக்கியம் வேற, என் பண்பாடு வேற, என் வழிபாடு வேற. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் பிள்ளை. நான் பெரிய மூத்த குடி. எனக்கு கேட்கலையே. ஒருத்தர் நேருடைய காந்தி பக்தரா இருந்தாரு, காந்தி நேரு பக்தரா இருந்தாரு, ஒருத்தர் நேதாஜி பக்தரா இருந்தாரு. எங்க கதை முடிஞ்சு. விடுதலையை வாங்கி யாரு கொடுத்தாங்க? எங்க தாத்தங்க செக்குல தூக்குள்ள தொங்கி எங்க யாரு கொடுத்தாங்க? இந்திய தாய்மொழியா கொண்டவன்ட்ட. இப்ப நாங்க சிக்கிக்கிட்டு சாகுறோம். விடுதலை அவன்கிட்ட இருக்கு, நாங்க படுகொலை ஆகிட்டு இருக்கோம். என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு சொல்லுங்க? கல்வி கூட இல்ல. கல்வி மானுட உரிமை, அதுலயும் மாநில உரிமை. ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன? அவனுடைய கல்வி, அவனுடைய இலக்கியம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய வழிபாடு, அவனுடைய வரலாறு, அவனுக்கான அரசியல், இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும். தனித்தனி மாநிலங்கள் அவரவர்களுக்கு அதிகாரம் அப்படித்தானே கொடுத்தது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாநிலம் பிரிச்சது பயன் என்ன? பயன் என்ன சொல்லுங்க? இப்ப இந்த கல்வி மாநில உரிமையிலிருந்து இந்திய உரிமைக்கு, ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில் இருந்தது யாரு? இந்த திராவிடம் தான். எடுத்துக்கிட்டு போனது யாரு? இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, தோல்ல தூக்கி சுமக்கிறாங்கல்ல, அந்த காங்கிரஸ் தான். சரி, 18 ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவையில் இருந்தீங்க. அப்பவே அது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்தீங்களா? இல்ல. ஏன் இப்படி கை கட்டி உட்காந்துட்டீங்க? ஏன் பதவி 356 376 56 அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சு விட்டுருவான். பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்க எதிர்க்கல, ஏற்கிறோம்ட்டான். பெரியார் தான் போராடினாருன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எனக்கு டவுசர் போட்டது, பல்லு விளக்கி விட்டது, முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான், படிக்க வச்சதெல்லாம் அவர் தான் சொல்லக்கூடாது. பெண்ணிய உரிமையில 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. பன்னி கொய்யத்தியாரெல்லாம் ஒரு கொயவ பெண்ணே பாடியிருக்கா, இந்த குறவர் பெண்ணே பாடியிருக்கா. எங்க அவைக்கு யாரு நீங்க தமிழ் படிப்பிச்சீல? அவைய பெரியார் பார்வையில யாரு? அழுக்கு முட்டைங்கிறாரு. மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவர் அறிவு மூதாட்டி அவை எப்ப அழுக்கு முட்டைன்னா எப்படி? என் பாட்ட ராஜராஜன் தமிழை சனிய ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கானா? அப்படி எது இருக்கா? அப்படி எது இருக்கா? சரி, கன்னடர் ஐயா ஈவேரா கன்னடர். கர்நாடக அளவு இந்த மொழியில என்ன இருக்கு? இது சனிய ஒளி என்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா? சொல்லுங்க தம்பி. உலகத்தின் தொன்மையான மொழி எது தம்பி?
அப்படி நீங்க சொல்ல வரல. அப்படி நீங்க அப்படி இருக்கல. எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்றோம், எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம். நீங்க அப்படித்தானே நீங்க பார்க்கணும். நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வரி வருமா வராதா? நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன, ஈவேராவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற. என்னவும் கருத்து சுதந்திரம், என்னவும் பகுத்தறிவு. நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அங்க எங்க ஆத்தாவில் இருக்கிறது, என் மனைவி இருக்கிறது, என் பரவுக்கு இதெல்லாம் பேசுன நீ என்ன பெண்ணியம் போட்டுற? என்ன பெண்ணியம் போட்டுற? இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான், குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? நீ ராஜாஜிக்கு பிறந்தேடா? அவ்வளவுதான் ராஜாஜி தானடா உங்க ஈவேரா கடைசி வரைக்கும் காலனிக்கு குடிச்சிட்டு இருந்தாரு. ஆச்சாரியாரோடவும் பிராமணர்களோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு. இது எப்படி திராவிட நாடு? இதுக்கு யார் பதில் சொல்றது? கடைசி வரை ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா? அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும்? அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காப்ல ஒருத்தன் பேசுறாங்க, என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். இதுதான் உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா, நாகரிகமாடா? அயோக்கிய பயல்களா, என் தாய் நிலத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன திராவிடம்? திராவிடம்னா என்னன்னு சொல்றான், எதுக்கு கொண்டு வரப்பட்டன்னு சொல்றான். ஆரியத்தை எதிர்க்க எதுக்கு எஸ்.வி. சேகரையும் இந்த மைத்திரையனின் கட்சியில சேர்த்து வந்த திராவிடம்? 30 ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சடா. அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம். அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துகிட்டு குறுக்கு மேற்கம் வாடக்கூடாது. அதெல்லாம் ஒரு காலம். ஒரு பெரிய எழுச்சி கொண்டு எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல் தெரியாம குறுக்கு குறுக்கா திராவிடம் என்ன? நீ நல்ல வீரனா இருந்தா ஈவேராங்கிற தந்தை பெரியாரை சீமான் எழுத்து பேசிட்டான். அவனுக்கு ஓட்டு போடாதுன்னு தேர்தல் காலத்துல ஒரு மகன் பேசுறா, ஒருத்தன் பேசுறா பாப்போம். ஒருத்தன் பேசுறா எவனாவது ஒரு வீர மகன் பெரியாரை இழிவா பேசிட்டான், அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில பேசுறா பாப்போம். பேசு, பெரியாரை நாங்க போற்றுறோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லு. நல்ல ஆண்மகன். எந்த தலைவனுக்கு இங்க ஓட்டு இருக்கு? நான் சொல்லுவேன், எனக்கு இருக்கு, என் கொள்கைக்கு இருக்கு. எனக்கு விழுந்த ஓட்டு ₹1 பணம் வாங்காம என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு. உங்களுக்கு எவருக்காவது ஓட்டு இருக்கா? காந்திக்கு தான் ஓட்டு இருக்கு. நீங்க கொடுக்கிற 1000 2000 அந்த படத்துல ரூபாயில இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு. இங்க யாருக்கு ஓட்டு? உங்க ஈவேராவுக்கு ஓட்டா? இல்ல உங்க ஐயா கருணாநிதிக்கு ஓட்டா? யாருக்கு ஓட்டு? இல்ல ஐயா ஸ்டாலினுக்கா, எடப்பாடிக்கா? வெக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க. தேர்தல்ல வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆண்மகன் என்னை வென்று காட்டுற ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது. நில்லு, தேர்தல பாப்போம். கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டு பாப்போம். மகளிர் மாநாடு போடுற வட இந்திய பெண்களை கூட்டி வந்து சிப்காட்ல வேலை செஞ்சு ஜீன்ஸ் பண்ணிட்டு காப்பி டீ ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு சோப்பு டீ ஷர்ட் போட்டு 500 அவள்கிட்ட போய் பத்திரிகைகளுக்கு போய் இதர் மேக சாத் மேகன்னு போயிட்டு இருக்காங்க. என்ன திமுக மகளிர் மாநாட்டுல என்ன சிரிக்கிற? கேவலம். மேசையில பெண்கள் உட்காரக்குள்ள ஒரு பை இருக்கு, எடுத்தா இந்தா பாருங்க தண்ணி, இந்தா பாருங்க பிரியாணி, இந்தா பாருங்க இது. கால கொடுமை. செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன். வைத்தியகாந்த் இருந்தாலும் உச்சக்கட்ட காட்சி பார்த்திருக்கா? கிளைமேக்ஸ் 2 அடுக்குக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் கொல்லப்பட்டுருவாப்ல. ஆனா அவர் குத்துயிரங்குற இருக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த அவங்களை கூட்டிட்டு வந்து தப்பிச்சு ஓட விடு, என்னை இந்த ஊர் எல்லையில ஐயனார் கோயில்ல வந்து இந்த அருவாலோட அப்படி நிறுத்திரும்பாப்ல. 2 ரீலுக்கு முன்னாடி 2 அடுக்குக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிப்பாப்ல. இப்ப இப்படி நிக்கிறது யாரு? திராவிடம். புரியுதா? அப்புறம் கிட்ட ராதாரவியனை வந்து இப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு வந்து நிப்பாப்ல. நின்ன உடனே டேன்னு அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி செத்து அப்படியே விழுவாப்ல. அவர் நின்ன உடனே பயந்துகிட்டு இருப்பான். இப்படி நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த அருவான்னு. அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப கால் ஒரு நாள் விழும்பாரு, சத்துன்னு விழும். ஆட அப்படிம்பா நீ. அந்த நிலைமை இப்ப வரப்போகுது. இப்ப நான் பேசினதே எங்க அண்ணன் 2006க்கு முன்னாடி பேசினாப்ல. நான் பேசுறது புதுசு ஒண்ணும் கிடையாது. அவர் எங்களை இப்ப தம்பி
இப்படி உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி பேசுனது. அததான் நாங்க என்னமோ ஈவேராவை ஏத்துட்டோம்னு. தாய்மண் இதல்ல மதிப்பிற்குரிய அறிவர் ஐயா ரவிக்குமார் எழுதின கட்டுரைகள் இருக்கு. மனச்சான்றுக்கு எதிரா இல்லைன்னா அந்த கட்டுரைகளை அப்படியே தாய்மண்ல வந்த கட்டுரைகளை வெளியிட சொல்லுங்க. முதல்ல எங்க அண்ணங்களை வெளியிட சொல்லுங்க. அதுல இருக்கிறதை விட நான் அதிகமா ஈவேராவை பேசிட்டேன்னா நான் இனிமே பேசுறதை நிறுத்திக்கிறேன். இல்ல பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேராவை எதிர்த்து பேசுனதை விட நீங்க பேசுறீங்க சீமான்னு சொல்லுங்க, நான் பேசுறதை விட்டுறேன். என்னது தமிழ் தேசியம் பேசட்டும், எங்க அண்ணன் தமிழ் தேசியம் என்னன்னு எங்களுக்கு கற்பிச்சு கொடுக்கட்டும், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அவர் கற்பிச்சதான் நாங்க எடுத்துட்டு போறோம். ஒருவேளை இதுல என்ன அவர் சொல்ற தமிழ் தேசியம் அது நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கிறோம், அவ்வளவுதானே. அதான் நியூஸ் 24/7 அந்த தாக்கப்படுறதை எப்படி பார்ப்போம்? அந்த அளவுக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது கருத்து சுதந்திரம் ஜனநாயகத்தை வச்சிருக்காங்க இவங்க. ஒரு செய்தி சேகரிக்க போற ஊடகவியலாளரையே தாக்குறது இங்கே இப்ப தொடர்ச்சியா நடக்குது. இது ஒன்றும் இல்லை, அது பெரும் கண்டனத்துக்குரியது. அதை நாங்க கூட கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்கோம். அது தம்பியோட தனிப்பட்ட விருப்பம். கொள்கை தலைவர்கள் 5 பேர் பின்னாடி வச்சிருக்காரு, அப்ப அவங்க யாரும் இல்ல. எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. நாங்க ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும். எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். என் இனத்தின் எல்லாமுமாக என் தலைவன் இருந்தா. எங்களுக்கு வரலாறு அறிவியல் எல்லாமாவே இருந்தாப்புல. எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு சரியான வழித்தடமா எங்களுக்கு இருந்தாரு. எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க. உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர். தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்க பாட்டனார் வஉசியை தாண்டி இங்க ஒன்றும் இல்லை. எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர், கக்கன் இவங்களெல்லாம் தாண்டி இங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வாழுகிற ஒரு மனித புனிதனா எங்க அப்பா இன்னைக்கு நல்ல கண்ணு இருக்காரு, அவரை தாண்டி இங்க ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை, எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அது தம்பியுடைய விருப்பம், தம்பி அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல இப்ப ஐயா எம்ஜிஆரை எதுல எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதுல எடுத்துக்கிட்டேன், இப்ப ஊழல் வழக்குல குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ள போனதை எடுத்துக்கிட்டேன், அப்படி இருக்குல்ல. ஐயா எம்ஜிஆர் முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு, அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது, அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு, அது எனக்கு பிடிச்சிருந்தது எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கணும். இப்ப நாங்க இதையெல்லாம் எடுக்கல. எதை எடுத்துக்கிட்டோம்? எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்க அவரை போற்றோம். நான் ஒரு காரணம் சொல்றேன்ல, அப்படி சொல்லணும், ஏதாவது சொல்லணும். அம்மையார் ஜெயலலிதாட்ட இந்தந்த முடிவுகள் எனக்கு சரியா இருந்தது, அதனால எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம மொட்டையா சொல்லக்கூடாதுல்ல. தமிழகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க, இன்க்ளூடிங் நீங்க எங்க போனாலுமே செய்தியாளர் சந்திக்கிறீங்க. இந்த சந்திப்பை விஜய் அவர்கள் மறுக்கிறாங்க. அதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? எல்லாரும் அவரை தேடிதான் போய் பாக்குற மாதிரி நிலைமை இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதெல்லாம் எனக்கு கருத்து இல்லை, அது அவரவர் விருப்பம். இது உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க எல்லா நேரமும் நீங்க கேட்கும் போதெல்லாம் நாங்க சந்திச்சு நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா நேரமும் நீங்க விண்ணூர்தி நிலை ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க, அப்புறம் இறங்கும்போது எடுக்கிறீங்க, அப்புறம் அங்க கூட்டம் நடக்கும்போது எடுக்கிறீங்க, நான் சந்திக்கிறேன். ஆனா என்னை பத்தி நீங்க பேசுறது இல்ல. எதையுமே என் தம்பி உங்களை சந்திச்சு பேச மாட்டாப்ல, உங்களை சந்திக்க மாட்டாங்களா, நீங்க அவரை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. இது ஒரு கொடுமை தானே. நீங்க செய்யறது மட்டும் பெரிய அறமா சார்ந்த செய்யலாம். இன்னைக்கு இவ்வளவு நேரம் உட்கார வச்சு என்ன கேள்வி கேட்டுருக்கிறீங்க. அன்னைக்கு மொழிப்போர் இருக்கு, நான் வணக்கம் செலுத்த போறேன்னு, அதை விட உங்களுக்கு வேற ஏதோ முக்கியம், என் தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க. அப்ப நான் கூட நினைச்சேன் இனிமே இவங்களை சந்திக்கவே கூடாதுடான்ட்டு.
சரி இந்த வருங்க சிரிக்காமங்க அவன் தம்பியை வந்து நின்று சரி போவோம் சந்திப்போம் அப்படின்னு அந்த கோவம் அப்படியே குறைஞ்சிருது. அது என்ன பண்ணுது, இது ஒளி வாங்கி தான், இது துப்பாக்கி இல்லை. இதுக்கு பயந்துகிட்டு சந்திக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் வந்து தேர்தல் அரசியல், கொள்கை அரசியல் அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் அப்படி இல்லை. அப்படி எங்க கொள்கை அரசியல் எங்க யார்கிட்ட இருக்கு? தேர்தல் அரசியல், கட்சி அரசியல், மக்கள் அரசியல். இப்ப கட்சி அரசியல்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை. தேர்தலில் வென்று வந்த பிறகு தேர்தலை பற்றி கவலைப்படக்கூடாது, மக்களை பற்றி தான் கவலைப்படணும். ஆனால் இது வந்த பிறகு கட்சி தேர்தலையே கவலைப்படும். கட்சிக்கு நிதி புரட்டும், மாவட்ட செயலாளர் அமைச்சர்களை வச்சு பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதின்னு ஒன்று வாங்குது பத்தியெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பார்ட்டி ஃபண்டு வசூலிக்கிறது கட்சி அரசியல். அப்புறம் தேர்தலை குறி வச்சா அடுத்த தேர்தல் என்ன பண்ணலாம், மகளிருக்கு 1000 கொடுத்தா மகளிர் வாக்க வாங்கிடலாம், கல்லூரிக்கு போற பெண்கள் வாக்க வாங்கினோம்னா அதுக்கு புதுமை பெண் ஒரு 1000, இளைஞர்கள் வாக்கு, அப்ப கல்லூரிக்கு போற பெண்கள் அது. இப்போ இது வந்து தேர்தல் அரசியல். இப்ப மடிக்கணினி 11ஆம் 12ஆம் படிக்கிற பையங்களுக்கு கொடுக்காம கல்லூரியில 2ஆம் ஆண்டு, மருத்துவக் கல்லூரியில 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த 11, 12க்கு வாக்குரிமை வரல, இவனுக்கு வாக்குரிமை இருக்கு. அப்ப அவன்கிட்ட கொடுத்தோம்னா தேர்தல் அரசியல். இங்க பாருங்க தம்பி, போன ஆண்டு கொடுத்திருந்தா அந்த மடிக்கணினிய, அது மக்கள் அரசியல். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்ப கொடுத்தா அது தேர்தல் அரசியல். இப்ப போன ஆண்டு பொங்கலுக்கு நீங்க வேட்டி சேலை அரிசி இந்த 3000 கொடுக்கல, இந்த 3000 கொடுக்கல, 1000 கூட கொடுக்கல. இந்த வாட்டி 3000 கொடுக்கறது காரணம், அடுத்த மாசம் பிப்ரவரி 20க்கு மேல தேர்தல் அறிவிக்க போறான். அப்ப இப்ப கொடுத்தா அது ஞாபகத்துல வந்து வாக்கா மாறும். இது தேர்தல் அரசியல். இந்த காசை போன ஆண்டு கொடுத்திருந்தா அது மக்கள் அரசியல். விளங்கிருச்சா? அதுதான்.